ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு 2025 டிஎன்பிசியிலேருந்து குரூப் 1, குரூப் 2 அண்ட் 2A, குரூப் 4 இந்த 3 எக்ஸாமே கண்டக்ட் பண்ணுறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. வேரியஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. நம்ம இப்போது ஒரு சீக்வென்ஸ் எடுத்துகிட்டு போகிறது இந்த டிஎன்பிசியோட குரூப் எக்ஸாம்ஸ்க்கு தான் மெயினாக. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த இது ஒரு சீரீஸாக எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அதாவது நான் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறது எல்லாமே குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4 பற்றி தான். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இதுதான் 2 மேஜர் கொஸ்டின் எல்லாருக்கும் இருக்கிறது. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இது பேசிக்கான கொஷின்ஸ். நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா மாதிரி கொடுக்குறேன். நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஹவுஸ் டு ஸ்டார்ட், இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற கொஷினாக இருக்கும். ஒரு நோட்டோ இல்லை பேப்பரோ எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, உங்களோட டார்கெட் என்ன அப்படின்னு அதில் எழுதுங்க. வேரியஸ் எக்ஸாம் நம்ம டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணாலும் உங்களுக்குன்னு சில போஸ்டிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏம் இருக்கும். அது குரூப் 2ஆக இருக்கலாம், 2Aவாக இருக்கலாம், குரூப் 4ஆக இருக்கலாம். இட் கேன் பி எனி திங். ஸோ நீங்கள் எந்த இது டார்கெட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அந்த எக்ஸாமை நோட்டில் எழுதுங்க. தென் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, பேட்டர்ன். அந்த எக்ஸாமுக்கான பேட்டர்ன் என்ன விதத்தில் இருக்குது அப்படின்னு நோட் பண்ணுங்கள். இப்போது நம்ம குரூப் 2, 2Aக்கும் குரூப் 4க்கும் நமக்கு கிட்டத்தட்ட சேம் பேட்டர்ன் தான். ஜென்ரலாக ஒரு கிளிம்ஸ் மாதிரி சொல்கிறேனே, ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஷின்ஸ், ஆப்டிடியூட் 25 கொஷின்ஸ் அண்ட் ஜென்ரல் தமிழ் ஒரு ஜென்ரல் இங்கிலீஷில் 100 கொஷின்ஸ். இதில் குரூப் 4ல் மட்டும்தான் நமக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது. குரூப் 2ல் ஜென்ரல் இங்கிலீஷ் உண்டு. ஸோ நமக்கு இந்த 200 கொஷின்ஸ் நமக்கு கேட்பாங்க. அதில் மார்க்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டால் நமக்கு ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1.5 மார்க்ஸ் அண்ட் டோட்டலி 300 மார்க்ஸுக்கு இந்த டெஸ்ட் இருக்க போகுது. இதுதான் பேட்டர்ன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியர் கட்டாக ஒரு பேப்பரோ நோட்டோ எடுத்து உங்களுடைய டார்கெட், அதாவது என்ன எக்ஸாமுக்கு நீங்கள் போகணுங்கிறத ஒரு நம்பர் 1 ஒரு எனிதிங் எல்ஸ் போட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. செகண்ட் அதோடைய பேட்டர்ன். இதை நீங்கள் அக்கார்டிங் டு யுவர் எக்ஸாம், என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டர்ன். தேர்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, சிலபஸ். உங்களுக்கு என்ன சிலபஸ், நீங்கள் என்ன எக்ஸாம் கோ த்ரூ பண்ண போகிறீங்களோ அதுக்கான சிலபஸை ஃபஸ்ட்டு ஒரு பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு செல்ஃபாக ஒரு அனலைஸ் பண்ணணும். இந்த செல்ஃப் அனலைஸ் பண்ணதை தென் நீங்கள் ஒரு ரிவிஷன் மாதிரி, அதாவது ஒரு கோ த்ரூ மாதிரி கொடுத்து அதில் என்ன மாதிரி அவங்க ஒரு டிவிஷன் வச்சுருக்காங்க, எதுக்கு எவ்வளோ மார்க் அலோகேட் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி யூனிட்ஸ் இருக்குது, இது எல்லாமே நீங்கள் ஒரு அனலைஸ் மாதிரி பண்ணணும். ஸோ இதுதான் தேர்ட் பாயிண்ட். இதில் நீங்கள் உங்களோட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி பேட்டர்னையும் அனலைஸ் பண்ணி சிலபஸையும் ஒரு பிடிஎஃபோ பிரிண்ட் அவுட்டாக எடுத்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. இது பேசிக்கான ஸ்டெப்ஸ். நம்ம இன்னும் நெக்ஸ்ட்டு வீடியோஸில் அந்த பேட்டர்ன் சிலபஸோட அனலைசிஸ்லாம் கொஞ்சம் பெரிய லெவலில் பார்க்கலாம். இப்போ இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு கொஷின். அதாவது உங்கள் இல்லை, ஜென்ரலாக எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியாது. ஸோ ஒரு சின்ன ஐடியா மாதிரி பேட்டர்ன் அண்ட் சிலபஸை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு. வேர் டு ஸ்டார்ட், இது அடுத்த கொஷின். சரி, எக்ஸாமுக்கு அந்த எக்ஸாம் டார்கெட் பண்ணியாச்சு, நம்ம பேட்டர்ன் தெரிஞ்சாச்சு, சிலபஸை டவுன்லோட் பண்ணியாச்சு, எங்கேருந்து படிக்கணும், இதுக்கான வீடியோ தான் நான் அப்கமிங்கில் சொல்கிறேன். நீங்கள் சிலபஸ் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ஜென்ரலாக யூடியூப்பில் பார்க்குற மாதிரி ஒரே மாதிரி எல்லோரும் ஒர்க் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ உங்களோட இண்டிவிஜுவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி வேறு விதத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோடு நான் எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், இப்போ அப்டேட்டட் சிலபஸோட அனாலிசிஸும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை இண்டிவிஜுவலாகவோ கேட்கலாம். அது இல்லைனாலும் நீங்கள் கேட்காட்டாலுமே நான் அப்கமிங் வீடியோஸில் சிலபஸ் அனாலிசிஸை நெக்ஸ்ட்டு வீடியோவாக கொடுக்குறேன். தேங்க்யூ.